என்னங்க? ம் தரகர் வீடு இதானுங்களே? ஆமாங்க. இருக்காங்களா? இருக்காங்க. உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. இல்ல பழனிலேருந்து மாப்பிள்ளை விஷயமா? ஆமாம், உங்கள் ஓனர் ஃபோன் பண்ணியிருந்தாரு, சொல்லியிருக்கேன். காஃபி சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. என்ன டவரா பார்க்குற? இல்ல டம்ளர் பழசா இருக்கு, டவரா புதுசா இருக்கு. அதான். டவரா இன்னும் யூஸ் பண்ணவே இல்ல. ஓ. யூஸ் பண்ணவே இல்லை. விளக்குனா தானடி நல்லா இருக்கேன். போ. போகும்போது டம்ளரை உள்ள கொடுத்துட்டு போங்க. அப்புறம் என்ன பாக்கெட்டில் போட்டு போகிறான்? அதுக்கு இல்ல டவரா புதுசா இருக்கு, டம்ளர் பழசா இருக்குன்னு. நீ டவரா பார்க்க வந்தியா, மாப்பிள்ளை விஷயம் பேச வந்தியா? அது இல்ல டேய், உனக்கு நல்ல இடத்து சம்பந்தம் வேணும்னா இனிமே நீ டவராவை பற்றி பேசவே கூடாது, தெரியுதா? மாப்பிள்ளையோட அட்ரஸ் தான் மேட்ருக்கே வந்திருக்க. எழுதி வச்சேன். இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணேன். மாப்பிள்ளையோட அப்பா எல்லா விவரமும் சொல்லுவார். சரி. வைடா டவராவை கையிலே வச்சுக்கிட்டு இருக்க, கீழே வை. இல்ல உள்ள கொண்டு போய். ஏய், இல்ல டம்ளர் உள்ள கொடுத்துட்டு போகணும்னு சொன்னாங்க. அது எங்க டம்ளர்ரா, அது எங்க வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். சரிங்க, உங்க டம்ளர் நீங்க எங்க வச்சாலும் சரி. அப்ப நான் வரேங்க. பையன் வெளியே போயிருக்கான்ப்பா. பரவாயில்லைங்க, அதான் போட்டோல பார்த்துட்டேன்ல. அப்போ நாளைக்கு வந்துடுவீங்கல்ல? கண்டிப்பா வந்துடுறோம்ப்பா. ஒரு வாய் சாப்பிட்டு போயிருங்க தம்பி. இல்லைங்க, இந்த சம்பந்தம் நல்லபடியா முடியட்டும். அப்புறம் ஒரு நாள் ஆறாமரா உட்காந்து சாப்பிட்டு போறேன். இந்த சம்பந்தம் முடிஞ்ச மாதிரி நினைச்சுக்கப்பா. பொண்ணு ரொம்ப அழகா இருக்கப்பா. சரிங்கப்பா. மாப்பிள்ள ரொம்ப அழகா இருக்காரு. தம்பி என்ன சொல்றாப்ல? பையன் பொண்ணுகிட்ட தனியா பேசணுங்கிறான். ஓஹோ. ம். சரி. பையன் மெதுவா 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 பார்த்து. நம்ம 2 பேரும் தனியாக பேசணும்னு நினைக்கிறதே முட்டாள்தானுங்க. ஏன்? இல்லை, யாராவது பக்கத்தில் இருந்தா நமக்கு தெரியவா போகுது. நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்கன்னு சொன்னாங்க. நீங்களும் அப்படிதானே சொன்னாங்க. பார்த்தீங்களா, நீங்கள் எப்படி இருப்பீங்கிறதையும் நான் எப்படி இருப்பேங்கிறதையும் அடுத்தவங்க சொல்லி தாங்க தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. எத்தனையோ பார்வையில்லாத தம்பதிங்க சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்வை இல்லாத ஒருத்தருக்கு பார்வை உள்ள ஒரு வாழ்க்கை துணை கிடைச்சா கொஞ்சம் உதவியாக இருக்கும். அது எனக்கும் சரி, உங்களுக்கும் சரி. அப்பா அம்மா கட்டாயப்படுத்தி தான் நான் இங்கே வந்தேங்க. உங்களை கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுத்த நான் விரும்பலை. முதல்ல அந்த மாப்பிள்ளை வீட்டில் தெளிவாக பேசியிருக்கணும். அவன் உங்கள் அக்கா, அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும். பரவாயில்ல விடுங்க. சரி பார்ப்போம். நானும் 2-3 இடத்துல சொல்லியிருக்கேன். ஏதாவது ஒன்று அமையாமல போய்டும். சரி வா, நான் உன்னை வீட்டில் கொண்டு போயிட்டு வரேன். போகலாம். முதலாளி, ஒரு 3000 ரூபா பணம் வேணும். இருக்குல்ல, போன வாரம் பஸ்ஸு டயரை விற்றோம்ல. வித்தோம்ல வித்த. சரி விடுங்க. இப்போ டயர் வாங்கி போடணும். காசு விடுங்க. நீ தானே வித்த? போய் வாங்கிட்டு வா. நாங்கள் வாங்கிக்கிறோம், பணத்தை நீங்கள் விடுங்க. தொடப்பம் உதிர்ந்துரும். சும்மா ஏதாவது. முதலாளி, என்ன முதலாளி இது? உடனே புழுக்குன்னு தொட்டுருவியா? இது என்ன தெரியுமால? போனு. என்ன போனு? இது விலை என்ன தெரியுமால? 40,000 ரூபா. முதலாளி எங்க திருநீங்க? என் மாப்பிள்ள துபாயில இருந்து வாங்கிட்டு வந்தோம்ல. துபாயா? முதலாளி என்ன இதுல ஒரு போட்டோ எடுங்க முதலாளி. இந்த மூஞ்ச காலையில இருந்து இந்த மூஞ்சிய ஒரு போட்டோ எடுக்க முடியாம தெரிஞ்சுட்டு இருக்கேன். உங்களை நீங்களே எடுத்த நல்லாவா இருக்கும். கொடுங்க, நான் எடுக்கிறேன். கையை தொடல. அப்படி அப்படி நான் ஓபன் பண்ணிக்கிறேன். பார்த்து கவனம் பார்த்து நீங்க தலைய வாருங்க நல்லா. முதலாளி வேட்டியை அவுத்து விடுங்க. ஓஹோ, காவாலி பைய மாதிரி. இப்ப இல்ல, இப்பதான் பஸ் ஓனர். முதலாளி வீட்டுக்கு போறப்ப ஒரு எலுமிச்சம்பழமும் சூடம் வாங்கி தரேன். அக்காட கொடுத்து சுத்தி பட சொல்லுங்க. எதுக்குயா? கலர் கொஞ்சம் ஏறி இருந்தா நீங்க தான் கமலஹாச. பல்ல மூடுங்க. அதானே மியூசிக் மேல போடப்பா. மூக்குல இருந்துட்டு போட்டோம். முதலாளி ஒரு ஸ்டெப் பேக், இன்னும் கொஞ்சம் பேக். கோ பேக். இப்போ கோ பேக். போட்டோ எடுக்கிறப்ப என்ன விளையாட்டு போறாங்க. எங்க ஆளை காணா? மலாலி, மலாலி,
எங்க போயிட்டு வர்றீங்க? ஆ, உங்க மகர் வேலையை விட்டார்ல, அதான் 5-6 பேர் காலில் விழுந்து வேற ஒரு வேலைக்கு ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன வேலையா? என்ன வேலையா? கேசியர் வேலை. கேசியர் வேலையாமா? எங்கயா? எங்கயா? உன் மையன் பெரிய சிஏ எம்பிஏ படிச்சிருக்காரு. வேர்ல்டு பேங்க்ல கேசியர் வேலை கிடைக்கிறதுக்கு. பஸ் ஸ்டாண்டு கக்கூஸ்லடி. பஸ் ஸ்டாண்ட் கக்குஸ்லியாப்பா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். பழையபடி நான் அதே பஸ்ஸில் டிரைவர் வேலைக்கு போயிட்டேன். ஆமா, நாங்க தேடின வேலை இல்ல. அதை பார்த்தா அவர் கௌரவ குறைச்சல். ஏய், இந்த வீட்ல நான் என்ன நினைக்கிறேனோ அதுக்கு ஏற்கு மாறத்தானே எல்லாமே நடக்குது. ஆரம்பிச்சுட்டாருப்பா. ஏமா உன் புருஷன் எப்போ பார்த்தாலும் நான் என்ன நினைக்கிறேனோ அதுக்கு ஏற்கு மாறத்தான் இந்த வீட்டில் நடக்கும் சொல்கிறாரு. அது கல்யாணத்துக்கு முன்னாடியே கல்யாணத்துக்கு அப்புறமா? கல்யாணத்துக்கு அப்புறம் தான்ப்பா. அது ஒரு பெரிய கதை. கதையா? கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க அப்பா திருப்பூர்ல ஸ்வீட் கடை வச்சிருந்தது. நானும் எங்க அக்காளும் பனியன் கம்பெனி வேலைக்கு தினமும் அந்த வழியா தான் போவோம். யாரு? நம்ம கோமதி பெருமாவா? அதான் நாங்க போக வர உங்க அப்பன் இருக்குல்ல, எங்களையே ஈன்னு பாத்துக்கிட்டு கடையில ஈயோட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் தொப்பு கடையில் உங்க அப்பா என்ற முன்னாடி வந்து நின்னுட்டு ஒரு லவ் லெட்டரையுமா 1/2 கிலோ ஸ்வீட் பாக்ஸையும் கொடுத்து உங்க அக்கா கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிச்சு. எனக்கு இந்த லவ் லெட்டரை பார்த்த உடனே என்ற மூளைக்குள்ள குறுகுறுச்சு. பட்டக்குன்னு லெட்டர் கிழிச்சு படிச்சு போட்டனப்பா. அதாவது உங்க அக்கா கழுதுன லெட்டரை நீங்க படிச்சு பாத்தீங்க? அஞ்சாமி லெட்டராவது உங்களால இருந்தாரா? வாப்படிங்க உழப்புல காதலுக்கு கூதல் எழுதி வச்சிருக்க அந்த கூறு கட்டுது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா அந்த ஸ்வீட் பாக்ஸ திறந்து தின்னு பார்த்தனப்பா. ஸ்வீட் சூப்பர். இப்படியே அடுத்த நாளைக்கு உங்க அப்பா என்கிட்ட வந்து லவ் லெட்டரையுமே ஸ்வீட் பாக்ஸையும் கொடுத்துச்சு. எனக்கு என்னன்னா அந்த லெட்டர் கிழிச்சு போடுறதுக்கு மனசு வரலிப்பா. ஆனா என்ற நாக்கு கேட்க மாட்டேன்ருச்சு. பேசாம லெட்டர் கிழிச்சு டிச்சுக்குள்ள போட்டு ஸ்வீட்டை தின்னு போட்டேன். இப்படியே உங்க அப்பா லெட்டரையும் ஸ்வீட்டையும் கொடுக்கறது நான் வாங்குறதுன்னு பண்ணிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் நேரம் உங்க அப்பா எங்க அக்கா கிட்ட போய் கொடுத்த லெட்டருக்கு பதில காணமேனு அக்கா எங்க அக்கா சட்டக்கடி செருப்பு கட்டி அடிச்சு போட்டா. செருப்பாளையா? அடி வாங்கின உங்க அப்பா நேரா என்கிட்ட வந்து ஏய் கொடுத்த லெட்டரையுமே ஸ்வீட் என்ன பண்ண அப்படின்னு என்ன மிரட்டிடுச்சு. ஆஹா மாட்டிக்கிட்டமே, ஸ்வீட் மிஸ் ஆயிடுமே அப்படின்னு கிரிமினலா திங்க் பண்ண. அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டேன். இத பாருங்க, நீங்க கொடுத்த லெட்டர் படிச்சதுல இருந்து உங்களே நினைச்சு உருகிக்கிட்டு இருக்க. நீங்க மட்டும் என்ன கட்டிக்கல என்ற சாவுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்லி தண்டவாளத்துல தலைய கொடுத்துருவேன்னு பயமுறுத்தினப்பா. உங்க அப்பா பேதி முடிங்கி என்ன கட்டிக்கிச்சு. ஆனா நான் இத கட்டிக்கிட்டது ஸ்வீட் பாக்ஸ்க்காக தான். என்ன அப்படி பாக்குற? கதை நல்லா இல்லையா? அட என்னப்பா நீ பக்கத்து வீட்டு கோடாலி கொண்டக்காரிக்கிட்ட கூட நம்ம கதையை சொன்ன. கதை ரொம்ப டிஃபரெண்டா இருக்குது. அப்படியே டெவலப் பண்ணினா சீரியல் எடுத்துடலாம்னு சொல்லுச்சு. ஓ, இப்போ நீங்க சீரியலுக்கெல்லாம் கதை எழுத ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா. இது ஒரு பெரிய பிளாஸ் பேக்னு ஊர் புறம் வேற சொல்லி எடுத்துறீங்க. இங்க வாயேன். போப்பா நீ கொட்டு கை வைப்ப. இப்போ நீ கிட்டக்க வரல, நறுக்குன்னு கொட்டுக்க வைப்பேன். ஐயா மொல்லதான் கொட்டானோ. வா. இந்த வர்றாரு. பங்காளி, அட பங்காளி, என்ன இந்த பக்கம்? வேலைக்கு பணத்தை கட்டிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ல, சீக்கிரம் பர்மனெண்ட் ஆகணுங்கிறதுக்காக தான். அதுக்கு இப்படி வரணும் இப்படி வரீங்க? இது எதிர் சுத்து பங்காளி. ஓ, வேண்டுதல் ரொம்ப ஸ்ட்ராங் போல இருக்கு. ஆமா பங்காளி. நீங்க? ஒன்றும் இல்லை பங்காளி, குழந்தையாளுக்கு மாப்பிள்ளை அமையல, அதான். டேய், குழந்தையாளுக்கு மாப்பிளை பார்க்குற இடமாடா இது? உருண்டு போங்கடா. டிராஃபிக் ஹெவி ஆகி போச்சே. எந்திரிக்க கூடாது பங்காளி. ஒன்று பண்ணலாம் பங்காளி, நான் லெஃப்ட் அடிச்சு மேலே போகிறேன், நீங்கள் ரைட் அடிச்சு கீழே போங்க. சரி, நீங்க ரிவர்ஸ் பார்த்து போங்க. போங்கப்பா. பங்காளி வாங்க. வரேன் பங்காளி. யாரு? என் ஃப்ரெண்டு. வாங்க உட்காருங்க. இருக்கு. நல்லா வை. என்ன பங்காளி, வேலை விஷயமா யாராவது பார்த்தீங்களா? மினிஸ்டர் மச்சானை பார்த்துட்டு வந்துட்டேன். அந்த ஆளும் பார்த்தீங்கன்னா இப்போங்கிறான் அப்புறங்கிறான். இப்படி ஒரு அழகான பொண்ணுக்கு ரிச்சே சாமி. சே, அதுக்காக சாமிகிட்ட சண்டையா போட முடியும்? சரிதான்.
பங்காளி நான் உன்னை கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. அந்த பொண்ணை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அந்த பொண்ணுக்கு பார்வை இல்லைன்னு பரிதாபப்பட்டு நான் சொல்லலை. உண்மையிலேயே அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் பங்காளி. உங்களுக்கு பெரிய மனசு பங்காளி. பக்கத்துலேயே மாப்பிள்ளை வச்சுட்டு நான் கேட்டிருக்கணும். பங்காளி இன்னொரு விஷயம். சொல்லுங்க. உங்களுக்கே தெரியும், எனக்கு வேலை பர்மனெண்ட் ஆகணும். வேலை பர்மனெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணத்தை வச்சுக்க முடியும். அது பரவாயில்ல பங்காளி. இல்லை, அந்த பொண்ணுக்கு இப்போ தான் நிச்சயம் நின்று போய் வருத்தத்தில் இருக்கு. அடுத்த வாரம் நல்ல நாள் பார்த்து நிச்சயம் மட்டும் பண்ணிக்குவோம். கல்யாணம் உங்கள் வேலை கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான். அதை அப்படியே வச்சுக்கலாம். சரி பங்காளி. ரொம்ப நன்றி பங்காளி. ஏன் என்னை இப்படி கட்டாயப்படுத்துறீங்க? எனக்கு கல்யாணம் வேணான்னு சொல்றேன்ல. அந்த தம்பி எவ்வளவு சிரமப்பட்டு இந்த இடத்த ஏற்பாடு பண்ணியிருக்குமா. வேணான்னு சொல்லிடாதம்மா. என்ன பங்காளி, எங்கே வந்துட்டு இருக்கீங்க? பங்காளி இன்னும் 5 கிலோமீட்டர் தான். நான் பஸ் ஸ்டாண்டு போய் டிரைவரை மாற்றி விட்டுட்டு வந்துடுறேன். இங்கே எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் பங்காளி. நீங்கள் வந்தீங்கன்னா தட்டை மாற்ற வேண்டியது தான். வந்துடுறேன்.